வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் என்னுடைய தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். தோட்டத்தில் எல்லா செடிகளும் நல்லா வளர்ந்துட்டு வருது. அவரை செடியில் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா அவரையிலையும் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கொடி அவரை இன்னும் ஃபுல்லாக படரல, அதில் பூ வரல. செடியாக குட்டி செடியாக இருக்கிற அவரை எல்லாம் பூ வந்துடுச்சு. அண்ட் மற்ற செடிகள் எல்லாம் வளர்ந்ததுனால இந்த கீரைகள் குட்டி குட்டியாக இருக்குது. அது பூச்சியும் வந்துடுது. ரொம்ப ஷேட் ஆயிடுச்சு. அதனால பூச்சியும் வந்துடுது. அண்டு மற்ற பெரிய செடிகள்லாம் வளர்ந்ததுனால வெண்டைக்காய் செடி, அவரைக்காய் செடி, பாவக்காய் செடி, அப்புறம் சுரக்காய் செடி இதெல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு. அதனால அந்த நிழலில் இந்த கீரைகள் நல்லா வரல. ஸோ அதனால கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃபுல்லாக ரூட்டோடு ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன். அறுவடை அப்படியே எல்லாமே மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். கீரைகள் எல்லாம் எப்பவும் போல தான். சிறுகீரை, அப்புறம் பருப்பு கீரை அண்ட் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனாலும் அதையும் அறுவடை பண்ணிடுறேன். இது சிவப்பு சிறுகீரை. அது ஒரே ஒரு செடி ஒரே ஒரு செடி தான் இருக்குது. மொத்த தோட்டத்துலேயும் இது மட்டும் ஒன்றே ஒன்று தான் வந்தது. போன வாட்டி கொஞ்சம் நிறையா இருந்தது. இந்த வாட்டி ஒன்றே ஒன்று தான். ஏன்னு தெரியல. பிகாஸ் சீட்ஸ் நிறைய விழல போல். அதனால ஒன்றே ஒன்று தான். அது எல்லாமே அறுவடை பண்ணிடுறேன். மணத்தக்காளி எல்லாமே. மணத்தக்காளியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஏன்னா வெண்டைக்காய் செடியும் அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை செடியும் நல்லா வளர்ந்துடுச்சு. ஃபுல்லாக அடர்த்தியாக அதுங்கெல்லாம் வளர்ந்ததுனால இந்த மணத்தக்காளி செடி சுத்தமாக வரவே முடியல. அதனால மொத்தமாக வேரோட பிடுங்கி எடுத்துடுறேன். பிடுங்கி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதனால எல்லா செடிகளும் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அந்த பெரிய செடிகளும் சரியாக வர மாட்டேங்குது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டா மற்ற செடிகள் நல்லா வரும். ஃப்ளவர்ஸ் நமக்கு காய் கொஞ்சம் நிறைய வரும் அப்படின்றதுனால மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்ட்ரென்த்து இந்த செடிகள் அந்த செடிகள் எல்லாம் ஒன்றா கிளம்ஸியாக இருந்தால் இதுங்களுக்கே இந்த குட்டி குட்டி செடிகள் நிறைய இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் எல்லாம் இதுங்களே நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஃபர்டிலைசர்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த சாயிலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுவே நல்லா இழுத்துட்டு நல்லா வளர்ந்துடும். அந்த செடிகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதனால ஸோ ரிமூவ் பண்ணிட்டா சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் நியர்லி 50 நாள் ஆயிடுச்சு என்னோட புளிச்சக்கீரை 50-55 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதை கட் பண்ணி எடுக்கிறேன். சின்ன சிசரால் இதை கட் பண்ண முடியல. கட்டரால் கட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் என்னால் முடியல. அதனால என் ஹஸ்பண்ட் அவரை கொடு நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புளிச்சக்கீரையை டக்கு 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 டக்குன்னு அவர் கட்டரை வச்சு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டாரு. எடுத்துட்டு அதையும் அறுவடை பண்ணிட்டோம். ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக இருக்கிற புளிச்சக்கீரை ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சு. நியர்லி 50லேருந்து 55 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் பூ காய் வரல. ஆனாலும் அறுவடை பண்ணிடலாம். ரொம்ப யங்கான லீஃபாகவும் இல்லை, டார்க்காகவும் இல்லை. அதனால அறுவடை பண்ணியாச்சு. மொத்த புளிச்சக்கீரைலாம் அறுவடை பண்ணதுனால ஃபுல்லாக அப்படியே செடிகள் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு. இது மொத்த புளிச்சக்கீரையோட ஹார்வெஸ்ட். கீரைகள் எல்லா வகையான கீரைகளும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் முடிஞ்சிச்சு. இது இன்னையோட தோட்டத்தோட அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.